சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் நிறைவு பெற்றது. முதலிடம் பிடித்த ஹைதராபாத் அணி வீரர் அலி பாய்க்கு பரிசு வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இரண்டாவது இடத்தை பெங்களூருவைச் சேர்ந்த ஜேடன் வென்றார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் வரலாற்றில் இடம்பெறும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. ஃபார்முலா 4 கார் பந்தயம், ஸ்குவாஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் விளையாட்டுகளில் தமிழகம் முன்னோடியாக விளங்குவதாகவும் பெருமிதம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் சமூக வலைதளங்களை பராமரிக்க 5 மாதத்தில் 3 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் சர்ச்சை. பாஜக ஆட்சியில் மாதம் 2 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அதை காட்டிலும் குறைவான தொகையே செலவிடப்படுவதாகவும் அரசு தரப்பில் விளக்கம். முஸ்லிம்களுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதலை மத்திய பாஜக அரசு மௌனத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வெறுப்பு அரசியல் போரில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறாது என உறுதி. மாட்டிறைச்சி என்ற பெயரில் நடக்கும் குற்ற சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டியில் T47 உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்திய வீரர் நிதிஷ் குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார். பெண்களுக்கான ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் மற்றும் T35 200 மீட்டர் பிரிவுகளில் இந்தியாவின் பிரீத்தி வெண்கலப் பதக்கங்களை வென்றார். மழை வெள்ளத்தால் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள் கடும் பாதிப்பு. தெலங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் 110 கிராமங்கள் நீரில் மூழ்கின. ஆந்திராவில் 17,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல். இரு மாநில முதலமைச்சர்களை மத்திய உள்துறை அமைச்சர் தொடர்பு கொண்டு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் விழுப்புரம், ராமநாதபுரம், தருமபுரி, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை. ராமநாதபுரத்தில் சூறாவளியுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. விஜய் கட்சியில் ரவீந்திரநாத் இணையப் போவதாக வெளியான தகவல்களுக்கு அவரது தந்தை OPS மறுப்பு. திட்டமிட்ட சதிச்செயல் என்றும் குற்றச்சாட்டு. மீண்டும் காலை 10 மணிக்கு ஆங்கில செய்திகளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மை இந்தியா நியூஸ் 24/7. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.